ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபேமிலி இன் த யூகே. இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சிளம் குழந்தைங்களை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதுலேயுமே நம்ம இந்தியாலையும் யூகேலையும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது குழந்தைங்கள பராமரிக்கிறதுல, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும், இல்லைன்னா உங்களுக்கு யூகே பற்றி தெரியணும், யூகேல என்னென்ன நடக்குதுன்ட்டு என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு தெரியணும் அப்படின்னாலும், யூகே கல்ச்சர் தெரியணுன்னாலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு இதில் எண்டில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே குழந்தைங்க அப்படின்னா ஒரு எக்ஸைட்டட் திங்க். அதாச்சும் குழந்தைங்க இப்போ நம்ம 9 மந்த்ஸ் குழந்தைய சுமந்து நம்ம குழந்தைய கையில் வாங்குகிற அந்த தருணத்துக்காக வேண்டி நம்ம காத்துட்ருப்போம். ஸோ அந்த டைம் எப்போ வரும் அப்படின்ட்டு காத்துட்ருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே ப்ரிப்பரேஷன் பண்ணிடணும். ஏன் பச்சிளம் குழந்தைங்கள பராமரிக்கிறதுல அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டில், வயிற்றுக்குள்ளே ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டில் இருந்துட்டு திடீர்னு அந்த குழந்தைங்க வெளியே வரும்போது அந்த குழந்தைய சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு முதல் 1000 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான டைம். ஸோ அந்த டைமில் நம்ம அந்த குழந்தைங்கள ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா வெளியிலேருந்து எந்த இன்ஃபெக்ஷனும் அந்த குழந்தைங்களுக்கு ஆயிடக்கூடாதுல்ல. ஸோ நம்ம அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அந்த குழந்தைங்கக்கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் இருந்தாலுமே, ஏதாவது டேஞ்சர் சைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம ரொம்ப சிவியர் ஆனதுக்கப்புறமா தடுக்கிறத விடைக்கும் அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த குழந்தைங்களோட ப்ராப்ளத்தை நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பச்சை குழந்தைங்கள நம்ம பராமரிக்கிறதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த குழந்தைய சுமந்துட்டுருக்கிற அந்த தாயை டேக் கேர் பண்ணுறது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாயை நீங்கள் டேக் கேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த குழந்தை தானாகவே டேக் கேர் ஆகிட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடியே நான் சொன்னது போல் நமக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ டெலிவரி ஆகிறதுக்கு 1 மந்த் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த 1 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எல்லா ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதாச்சும் நிறைய இல்லை, ஜஸ்ட்டு அந்த டைமில் நமக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, கொஞ்சம் கிளாத்ஸு இதெல்லாம் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு அதை ஃபோல்ட் பண்ணி அப்படியே பேகேஜ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம திடீர்னு பெயின் வருது அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு ரொம்பவே உதவும். ஏன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி அன்எக்ஸ்பெக்டடாக எந்த டைமில் வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா, பெயின் ஸ்டார்ட் ஆனதும் நம்ம டாக்டர்கிட்ட போகலாம். அண்டு அந்த டைமில் நம்ம எது எடுக்கணுன்ட்டு நம்ம யோசித்து நம்மளை டென்ஷன் ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஊரில் எப்படி அப்படின்னாக்கா, நம்ம ஊரில் இப்போது செகண்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னா, இப்போ நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் எல்எஸ்சிஎஸ்ஸாக இருந்தாலும் செகண்ட் டெலிவரி அப்படின்னாக்கா அவங்க முன்னாடியே ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி, இந்த டேட்டில் நீங்கள் நமக்கு எந்த டேட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதையும் பேஸ் பண்ணி அவங்க ஒரு டேட் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம போய் குழந்தைய டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இதில் சிஸ்டம் இருக்குது. பட் யூகேல பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு நாளும் செகண்ட் நாளும் எப்போனாலுமே எண்டு ஸ்டேஜ் ஆஃப் லேபர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோன்னா, பெயின் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம டாக்டர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆயிடுவோம். பட் இங்கே எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட்டும் இருக்குது. பட் ப்ரைவேட்டில் போய் பார்க்குற அளவுக்கு நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக கிடையாது. ஸோ நம்ம கவர்மெண்ட்டில் தான் போய் பார்க்கணும். ஸோ அவங்க என்ன
நமக்கு வந்து முன்னாடியே வந்து ட்ரையேஜ் நம்பர் குடுத்துருவாங்க. ஸோ அந்த ட்ரையேஜ் நம்பருக்கு நம்ம கால் பண்ணி நமக்கு ஏதாவது கன்சர்ன் இருக்குன்னா, நம்ம கால் பண்ணி சொல்லணும். அவங்க அதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுபடி நம்ம டேக் கேர் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா போதும். அண்டு எப்போ வந்து ஒன்ஸ் அந்த எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் வருதோ, அப்போ வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம வந்து அப்ப தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இங்க அட்மிஷன் ஆகுறோம். அண்டு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அந்த மதருக்கு அப்டின்னா, கொஞ்சம் ஏர்லியராவே அட்மிஷன் போட்டுர்றாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து குழந்தைங்கள ஆ கோகனட் ஆயில்ல வந்து நல்லா வைப் பண்ணி தொடச்சு குடுப்பாங்க. இங்க வந்து வைப்ஸ் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி குடுக்குறாங்க யூகேல. அண்டு குழந்தையோட ஸ்கேல்ப்லாம் வந்து ரொம்பவே அவங்க ரஷ் அப் பண்ணி கிளீன் பண்ணி குடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அது வந்து டே பை டே நீங்க குளிப்பாட்டவே அது வந்து செட்டில் ஆயிரும். அது வந்து தானா சரியாயிரும் அப்டின்னு தான் சொல்லுவாங்க. அண்டு இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு டெலிவரி ஆகறதுக்கு 1 மந்த் முன்னாடியே இங்க வந்து ஹெல்த் விசிட்டர் வீட்டுக்கே வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு அவங்க வந்து போவாங்க. அண்ட் நமக்கு ஏதாவது கன்சர்ன் இருக்குனாலும் நம்ம அவங்க கிட்ட கால் பண்ணி அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அவைலபிளா இருப்பாங்க. சாட்டர்டே, சண்டே மட்டும் அவங்க ஃப்ரீ. அவங்க வந்து லீவு. சாட்டர்டே, சண்டே மட்டும் அவங்க லீவு. அல்லாத 5 டேஸுமே நம்ம வந்து நம்மளுடைய கொஸ்டின்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அல்லாத டைமில் நம்ம வந்து நம்மளுடைய மிட்வைஃபை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு இப்போ இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு குழந்தை பிறந்ததுமே குழந்தைய எடுத்து நம்ம நெஞ்சில் போட்டுப்பாங்க. அண்ட் அந்த ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா? அந்த ஒரு வார்ம்த்னஸ், அந்த குழந்தைய நம்ம மேலே போடும்போது ஒரு ஃபீல், ஒரு வார்ம்த்னஸ் வரும் தெரியுமா? ஒரு சூடு இருக்கும் தெரியுமா? அந்த ஃபீல் வந்து லைஃப் லாங் நமக்கு அதுக்கப்புறம் கிடைக்காது. அதாச்சும் நம்ம வந்து டெலிவரி எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ 2 குழந்தைங்க ஆயிட்டு நமக்கு வேற குழந்தை வேண்டாம் அப்படின்னாக்கா, அந்த ஃபீலை நம்மளால வந்து லைஃப் லாங் அனுபவிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்ட் மாதிரி. அது வந்து ஒரு அ அது எப்படி சொல்றதுன்னே தெரில. அண்டு உங்களுக்கும் அது மாதிரி தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த டைமில் என்ன பண்ணணும், அவங்க வந்து இப்போ க்ளீன் பண்ணி எல்லாம் குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்ட் ஆகிருக்கோம் அப்படின்னாலே ஆக்சுவலாக நம்மளுடைய பிரெஸ்ட் மசில்ஸ்லாம் வந்து பிரெஸ்ட் ஃபீட்க்கு லாக்டேஷனுக்கு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே தான் இருக்கும். அண்டு ஒன்ஸ் டெலிவரி ஆகிட்டு அப்படின்னாக்கா நம்ம மூளைக்கு தெரிஞ்சிரும், இன்னும் வந்து இவ வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவா அப்படின்ட்டு பிரெஸ்ட் மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரீஷன் ஆக ஆரம்பிக்கும். பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் நம்ம குழந்தை பிறந்த உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேர் முடியல அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிசேரியனுக்கு கண்டிப்பாக வந்து 1 ஹவர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழந்தைக்கு ஃபீடிங். அண்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பால் இப்போ வந்து நீங்கள் நியூவாக மாமானவங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பால் வருதா இல்லையானே ஒரு டவுட் இருக்கும். அண்ட் அந்த பால் குழந்தைங்களுக்கு பத்துதானே உங்களுக்கு டவுட் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 டே இப்போ நமக்கு இப்போ ஒரு தாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் செக்ரேட் ஆகும். எந்த அளவுக்கு குழந்தைங்க சப்பிட்டே இருக்காங்களோ, சக் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகி நமக்கு பால் சுரக்கும். அண்ட் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாம் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து சாப்பிட்ணும். அண்டு ஸோ வந்து அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், மாமை கவனிச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குழந்தை வந்து ஒன்ஸ் வெளியே வந்துட்டு அப்படின்னா, அந்த குழந்தைங்களோட ஆர்கான்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இம்மெச்சூராக தான் இருக்கும். குழந்தை பிரெஸ்ட் ஃபீட் பண்ண தான் எல்லாமே கொஞ்சமாக ஹீல் ஆகி மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். அண்டு குழந்தை வந்து சக் பண்ணலை அப்படின்னாலும், இப்போ வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்கு, ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கு அப்படின்னாலும், நீங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தைங்கள தட்டி எழுப்பல இந்த காலில் இப்படி சொரண்டிட்டு இல்லைன்னா காதில் வந்து இப்படி ரப் பண்ணிவிட்டு குழந்தைங்கள எழுப்பி விட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கோங்க. அண்டு குழந்தைங்க எப்போ வந்து டிமாண்ட் ஃபீடிங்கோட சைன்ஸ் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு இப்போ நீங்கள் ஃபீட் பண்ணும்போதே சம்டைம் குழந்தைங்க தூங்கிட்டு அப்படின்னா அந்தளவுக்கு ஃபீடிங் எடுத்துக்காமலே குழந்தைங்க தூங்கியிருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிய வரும் அந்த குழந்தை தூக்கத்திலே கையை இப்படி இப்படி கொண்டு போகும். அண்டு பண்ணுற அந்த நாய்ஸஸ் க்ரியேட் பண்ணும். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதை தான் வந்து நம்ம வந்து டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி இப்படி பண்ணீங்க அப்படின்னா குழந்தை வந்து ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. அது வந்து ஒரு
நார்மலா அந்த குழந்தையோட லைஃப் வந்து அப்படியே கம்ஃபர்டபுளா போகணும் அப்படின்னா, ஒரு அந்தந்த டைம்க்கு பால் குடுத்தோம் அப்படின்னாலே, அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து எரிச்சல் படுத்தாது அம்மாவ. அண்டு இதில வந்து அம்மாக்களோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அவங்க வந்துட்டு டிப்ரஸ் ஆனாங்க அப்படின்னா கூட, அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து செக்ரீஷன் ஆகுறதே கொஞ்சம் கம்மியாகும். ஸோ, பால் செக்ரீட் ஆகுறது கம்மியாகும். ஸோ, அந்த குழந்தைங்களுக்கு பத்தாம போகலாம். ஸோ, அம்மாவை வந்து எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, இவளுக்கு பாலே பத்தலை, இவளுக்கு அது பத்தலை, இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எதையுமே காதில் வாங்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 to 4 டேஸ் வந்து பால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த பால் குழந்தைங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதுக்காக வேண்டி உங்களை டென்ஷன் எடுத்துகிட்டு, உங்களை ப்ரெஷர் எடுத்துகிட்டு நீங்கள் இருக்காதீங்க தயவு செஞ்சு. வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பில்லுருபின் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் எப்போவுமே செக் பண்ணுவாங்க. அண்டு அதுக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம ஊரில். அண்டு அது வந்து ஹையாக இருக்குது அப்படின்னாக்கா வந்து இன்குபேட்டரில் வச்சுட்டு அவங்க வந்து இப்போ அதோட லெவலை பொறுத்து அந்த டேஸ் வந்து வேரி ஆகும். ரொம்ப அதிகமாக இருக்குன்னா 3 டேஸ் இல்லை 7 டேஸ் கூட இன்குபேட்டரில் வச்சுப்பாங்க. ஸோ அதை பொறுத்து அவங்க நம்மக்கிட்ட தந்துடுவாங்க. பட் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த ஜாண்டிஸ் திருப்பியும் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே குழந்தையோட கண்ணை வந்து நோட் பண்ணிகிட்டே இருங்க. அதில் எல்லோயிஷ் தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அண்ட் இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பால் கொடுத்துட்டே இருக்கீங்களோ, குழந்தைங்க எந்த அளவுக்கு இந்த கக்கா போயிட்டே இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிலுருபினோட லெவல் வந்து நார்மல் ஆயிரும். அண்ட் குழந்தைங்கள வெயிலில் நீங்கள் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ இது விட்டமின் டியையும் தருது. இது வந்து எந்த டைமில் நம்ம ஊர் வெயிலில் காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 to 8 உள்ள வெயில்லையும், ஈவினிங்கில் 4 to 6 இருக்கிற வெயில்லையும் காமிங்க. அதுதான் வந்து குழந்தைங்க இருக்கும் ஹெல்த்தியஸ்டான ஒரு சன்லைட்டாக இருக்கும். அண்டு குழந்தைங்கள வெயிலில் காமிக்கும்போது குழந்தைங்களுக்கு கண்ணில் வெயில் படும்போது கொஞ்சம் கூசும். ஸோ அதுக்கு வேணால் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு கை வச்சு மறைச்சிக்கோங்க. இங்கே யூகேயில் வந்து ஜாண்டிஸ் செக் பண்ணுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேயில் வந்து ஜாண்டிஸ் செக் பண்ணுறதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து பிலுருபினோமீட்டர் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு எலக்ட்ரோட் மாதிரி அதை ஸ்கின்ல அவங்க வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அதில் தான் ரீடிங் பார்ப்பாங்க. அதில் பிலோ இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னாக்கா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் சில பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தலையில் ஏதாவது நீர் சேர்ந்துட்டு இருந்தது அப்படின்னாக்கா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஜாண்டிஸ் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்குமே தாய்ப்பால் தான் சிறந்த விஷயம். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்க அது கக்கா போக போக அந்த பிலுருபின் அப்படியே நார்மல் ஆயிரும். பட் நம்ம வந்து எப்போவுமே குழந்தைங்களை கவனிச்சுட்டே இருக்கணும் அந்த விஷயத்தில். ஏன்னா கண்ணு தான் மெயின். கண்ணில் வந்து எல்லோயிஷ் ஆகுது அப்படின்னாக்கா, இல்லை ஸ்கின்லையும் எல்லோயிஷ் சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் நம்ம நாட்டில் வேக்சின் பிசிஜி வேக்சின் டிபிடி அப்படின்ட்டு நமக்குன்ட்டு ஒரு வேக்சினேஷன் ஸ்கெடியூல் இருக்குது. அது பிரகாரம் அட் பர்த்தில் இருக்கக்கூடிய வேக்சின்ஸை வந்து நம்ம குழந்தைங்க பிறந்த அன்னைக்கு பிறந்த நெக்ஸ்ட் டே வந்து போட்டு தான் நமக்கு வந்து அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டுக்கு வருவோம். பட் இங்கே பார்த்தீங்க யூகேயில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பிறந்ததுமே வந்து வேக்சின் போடவே மாட்டாங்க. இவங்க வந்து 8th வீக்கில் இருந்து தான் குழந்தை பிறந்து 8th வீக்கில் இருந்து தான் இவங்க வந்து வேக்சினே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து பிசிஜி வேக்சின் போட மாட்டாங்க. அதாச்சும் பிரிட்டன் பீப்புளுக்கு பிசிஜி வேக்சின் கிடையாது. பட் நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், எங்கேயாவது அடுத்த அயல் நாட்டிலேருந்து வந்திருக்கவங்களுக்கு அந்த நாடு வந்து டிபிக்கு ரிஸ்க்கு அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த பீப்புளுக்கு மட்டும் வந்து டிபி போடுவாங்க. ஸோ என்னோட பையனுக்கு வந்து பிசிஜி வேக்சின் போட்டாங்க. அண்ட் இங்கே வந்து இன்னும் நமக்கு வந்து வேக்சினுக்கு அப்பாயின்மெண்ட் கரெக்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம போய் வேக்சின்ஸ் போட்டுக்கணும். இந்த பிசிஜி வேக்சினுக்கு மட்டும் வேறு இடத்துல போகிற மாதிரி இருந்துச்சு. பட் வேறு எல்லாத்துக்குமே எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கோம். அண்டு இங்கே வந்து பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெனிஞ்சைட்டிஸ்க்கும் இவங்க வந்துட்டு வேக்சின் போடுறாங்க. ஏன்னா இது வந்து இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அது வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால மெனிஞ்சோகாக்கல் மெனிஞ்சைட்டிஸ்க்கும்
டேஸ்க்கும் இவங்க வந்து வேக்சின் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் இப்போ எல்எஸ்சிஎஸ்ஸாகவும் இருக்கட்டும், இல்லை நார்மல் டெலிவரியாகவும் இருக்கட்டும், நமக்கு வந்து இப்போது அந்த டேலே வந்து நம்மளை டிஸ்சார்ஜ் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக நார்மல் டெலிவரி அப்படின்னா கண்டிப்பாக 3 டேஸ் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கோம். அண்ட் எல்எஸ்சிஎஸ் அப்படின்னா 7 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தந்து அதுக்கப்புறமா தான் நம்மளை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இங்கே யூகேல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிள்ளைங்க குழந்தை பிறந்து ஒரு வித்தின் 2 ஹவர்ஸ்லேயே அவங்க குழந்தையோட ஹெல்த்தும் நம்மளோட ஹெல்த்தும் வந்து செட்டில் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இவங்க வந்து அனுப்பி விட்டுடுறாங்க. பட் அண்டு எல்எஸ்சிஎஸ் அப்படின்னாக்கா இவங்க வந்துட்டு 3 டேஸ் கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அனுப்புகிறாங்க. 3rd டே தான் அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு பீடியாட்ரிஷியன் செக் பண்ணுவாங்க. அண்டு நமக்கு தேவைன்னா ஹியரிங் டெஸ்ட்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேவைன்னா பண்ணிப்போம், இல்லைன்னா வேண்டான்னு விட்டுருவோம். பட் இங்கே யூகேல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹியரிங் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. விஷன் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி பீடியாட்ரிஷியன் ஃபுல் ஹெட் டு டோ வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குழந்தைய வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம நார்மல் டெலிவரி 1 டேலே டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம் இங்கேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து நம்மளை நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து நமக்கு வந்து மிட்வைஃப் கிட்ட தான் இருக்கும். அண்டு மிட்வைஃப் கிட்ட போனோம் அப்படின்னா மிட்வைஃப் வந்து 5th டே நம்ம வந்து மிட்வைஃப் கிட்ட போவோம். அவங்க வந்து ஹீல் ப்ரிக் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு அவங்க நிறைய ரிஸ்க்கான நோய்கள் எதுவும் குழந்தைக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அந்த பிளட்டில். அதுவும் ஜஸ்ட்டு காலில் ப்ரிக் பண்ணிவிட்டு ஒரு 4 ட்ராப் ஆஃப் பிளட் எடுத்து அதில் ஒரு சின்ன செக்கப் பண்ணுவாங்க. அதுலேயே ஆன்டிஜென்ஸ் எல்லாமே வந்து எல்லா செக்கப்பு ரிஸ்க்கான நோய்களுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கிறத பார்த்து நமக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து வீட்டுக்கு வந்துடும். அண்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து அப்படியே இப்போ நம்ம ஹெல்த்து ஓகே ஆகிட்டு அப்படின்னா அவங்க அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி நம்மளை வந்து ஹெல்த் விசிட்டர் அண்டரில் போட்டுருவாங்க. ஸோ ஹெல்த் விசிட்டர் ஒரு 2 டைம்ஸ் 1 மந்தில் 2 டைம்ஸ் அவங்க வந்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டு குழந்தையோட ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ணி குழந்தையோட ஹெல்த் ஸ்டேட்டஸும் பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்க போவாங்க. அண்டு இன்னும் நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஊரில் குழந்தைங்கள குளிப்பாட்டுறதுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வட்டா ஒன்று வச்சுருப்போம். நம்ம ஒரு பெரிய பேசின் மாதிரி, பட் அது பிளாஸ்டிக்கில் இருக்கும். அது வச்சு நம்ம குளிப்பாட்டுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டிமார் வந்து நல்லா காலை நீட்டி போட்டு உட்காந்து நம்ம பிள்ளை அதில் கவுத்தி போட்டு நல்லா அழகாக குளிப்பாட்டுவாங்க. ஸோ அது குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம நல்லா மசாஜ் பண்ணுவோம். நல்ல குழந்தைக்கு கம்ப்ளீட் மசாஜ் கொடுத்து அந்த ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ½ அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா குளிப்பாட்டுங்க. இப்போ குளிப்பாட்டுறதுக்கு டெய்லி தலைக்கு குளிப்பாட்டணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம். ஒரு நாள் தலைக்கு குளிப்பாட்டினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து மேலுக்கு குளிப்பாட்டுங்க. அதுவே பெட்டர் தான் அந்த குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு. இப்போ வந்து நம்ம ஊரில் வட்டா யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து நம்ம அவுட்டோரில் வச்சு குளிப்பாட்ட முடியாது. ஸோ பாத் டப்பில் வச்சு தான் குளிப்பாட்டணும். அப்படிங்கும்போது இங்கே வந்து பேபி பாத் டப் அப்படின்னே ஒன்று தனியாக கிடைக்குது. ஸோ அந்த பாத் டப்பில் நம்ம குளிப்பாட்டுறது அது ரொம்பவே ஹேண்டியாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க அதுலேயுமே நல்லா ஹாயாக படுத்துட்டு நம்ம அழகாக குளிப்பாட்டலாம். பட் வந்து குழந்தைங்கள நீங்கள் குளிப்பாட்டும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா எண்ணெயோடு இருக்கும் குழந்தைங்க. ஸோ அந்த குழந்தைங்கள எப்போவுமே பாதுகாப்பாக பார்த்துட்டே இருங்க. ஏன்னா சம்டைம் அது வழுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து குழந்தைங்கள ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க குளிப்பாட்டும் போது. ஏன்னா தண்ணி எதுவும் ஆஸ்பிரேட் ஆகிடக்கூடாது. அண்ட் அப்படியே நம்ம வந்து குளிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த நம்ம ஊரில் வந்து உர மருந்துன்னு ஒன்று கொடுப்பாங்க. நம்ம ஊரில் ஒரு ஏரியாவுக்கும் வேறு மாதிரி உர மருந்து கொடுக்குறாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உர மருந்து வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பட் நிறைய பேர் வந்து இப்போல்லாம் தாய்ப்பால் மட்டும்தானே கொடுக்கணும், உர மருந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் கொடுக்கறதில்ல. பட் வந்து அது ரொம்பவே தப்பு. அந்த உர மருந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களோட ஜிஐ சிஸ்டமில் ஒரு நார்மல் ஃப்ளோராக இருக்கும். அண்ட் அதில் சில நுண்ணுயிர்கள் இருக்கும். அந்த இதெல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு குழந்தைங்களுக்கு கவம் எதுவும் ஏறி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை ஸ்பில் பண்ணுறதுக்கும் இந்த உர மருந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் உர மருந்து கண்டிப்பாகவே கொடுங்க.
அண்ட் இந்த பிறந்த குழந்தைங்களோட அம்பிளிக்கல் கார்டை நம்ம வந்து பாதுகாக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அம்பிளிக்கல் கார்டு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 டேஸில் கீழே விழுந்துரும். அதில் வந்து ஒரு கிளாம்ப் போட்டிருப்பாங்க ப்ளூ கலரில். இந்த அம்பிளிக்கல் கார்டை எப்போவுமே வந்து நீங்கள் க்ளீன் அண்ட் ட்ரையாக வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிளிக்கல் கார்டு வழியாகவும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அண்ட் அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்பிளிக்கல் கார்டை சுற்றி ஏதாவது ரெட்டிஷாவோ இல்லைன்னா குழந்தைக்கு ஃபீவர் அதிகமாகிற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அதில் அட்டென்ஷன் போடுறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஊரில் அம்பிளிக்கல் கார்டு விழுந்துட்டு அப்படின்னாக்கா ஒரு நியோமைசின் ஒரு பவுடர் கொடுப்பாங்க, அதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. பட் யூகேயில் வந்து அந்த மாதிரி எந்த ஆயின்மெண்ட்டும் எந்த பவுடருமே வந்து இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு அலௌடு கிடையாது. இங்கே வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக விழுந்து அதுவாகவே ஹீல் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே. அண்ட் செல்ல குழந்தைங்களுக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயப்பர் சேஞ்ச் பண்ணுறது. ஆக்சுவலாக நம்ம ஊரில் காட்டன் டயப்பர்ஸே கிடைக்குது. அண்டு நம்ம ஊரில் மோஸ்ட்லி வந்து இந்த வில்லேஜ் கிராம சைடில் வந்து அணை துணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அணை துணி ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் என்னென்னா சீக்கிரமாக வெட் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம கண்டுக்கிடாமல் விட்டோம்னா குழந்தைங்க ரொம்ப அழும், அந்த பிள்ளைங்களுக்கு அது குளிர் ஏறும். அண்டு டயப்பர் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டயப்பரில் வந்துட்டு ஃபில் ஆனதுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி வேறு புதுசு போடுறதுக்கு எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றிட்டே இருங்க. அந்த டயப்பரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க அது வெட் ஆகிட்டு அப்படின்னா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்னஸ் வந்து குழந்தைங்கள இரிட்டேட் பண்ணும். அண்ட் அந்த வெட் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து டயப்பர் ரேஷஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டயப்பர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது வந்து ஈரம் ஆயிட்டு அப்படின்னா இந்த ஆக்சுவலி டயப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளூ கலர் கோடு வரும். அந்த அதாச்சும் எல்லோ கலரில் தான் இருக்கும். பட் அந்த பிள்ளைங்க யூரின் பாஸ் பண்ண அது வந்து ப்ளூ கலர் கோட் ஆயிரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து டயப்பரை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டயப்பர் ரேஷஸ்லேருந்து நம்ம அந்த குழந்தைங்கள பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா விசிட்டர்ஸ் நம்ம எக்ஸைட்டடாக இருக்கிற மாதிரியே நம்மளோட ஃபேமிலி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுமே எக்ஸைட்டடாக இருப்பாங்க ஒரு நம்மளோட குழந்தைய பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் வீட்டில் இருக்கும்போதும் விசிட்டர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக விசிட்டர்ஸை கொஞ்சம் லிமிட் பண்ண பாருங்கள். அதாச்சும் இப்போ வராங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் அவங்க வந்து நம்ம குழந்தைங்கள கிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது மாதிரி வெளியேறது வராங்க அப்படின்னாலே ஜஸ்ட் அவங்கள ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைய எடுக்க சொல்லுங்கள். அல்லாமல் குழந்தைங்கள தொட விடாதீங்க. ஏன் விசிட்டர்ஸை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து இம்யூன் பவர் ஆட்டோமேட்டிக்காகவே 3 monthsக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ குழந்தைக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அவங்கள ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அவங்கள குழந்தைங்கள எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண சொல்கிறோம். அண்டு குழந்தைய சுற்றி இருக்கிற இடத்த வந்து ரொம்பவே க்ளீன் அண்ட் டைடியாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்கள சுற்றி இருக்கிற இடத்துல இருந்தோ சின்ன சின்ன டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ் குழந்தைங்களுக்கு போகும்போது குழந்தை ஸ்னீஸ் பண்ணிவிட்டு சில இரிட்டேட்டடாகவும் சில பிள்ளைங்க இருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைங்க இருக்கிற இடத்த வந்து ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வீடையே சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸை பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களை யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க நம்ம ஊர்லெலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு சும்மா ஜஸ்ட்டு சோப் மட்டும் போட்டு நல்லா அலசிட்டு சன்லைட்டில் காய வைப்பாங்க. ஸோ அதுவே பெட்டர். குழந்தைங்களை எப்போவுமே போத்தியே வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 3 monthsக்கு அந்த குழந்தைங்களுக்கு வெளியே இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் கோல்ட்னஸ் கொடுக்கும், குளிராக இருக்கும். ஸோ அந்த குழந்தைய எப்போவுமே போத்தி வச்சுக்கோங்க. ஒரு 2 layers ஆஃப் கிளாத் வச்சு எப்போவுமே போத்தி வச்சுக்கோங்க. ரொம்ப கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னா கண்டிப்பாக க்ளவுஸு சாக்ஸ் அண்ட் ஹேட் வந்து போட்டே வச்சுக்கோங்க. அதுவே ரொம்ப நல்லது. இன்னொன்று எப்படி வந்து அந்த குழந்தைங்க வார்ம்னஸாக இருக்க தான் வந்து வெயிட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் வெயிட்டை பற்றி நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குழந்தைங்க பிறக்கும்போது உள்ள வெயிட்டுக்கும் அந்த குழந்தைங்க ஒரு 2-3 days ஆகும்போது குழந்தை வந்து பிறந்த வெயிட்லேருந்து குழந்தைங்களோட வெயிட்டு குறையும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா தான் ஒரு 5 daysக்கு அப்புறமா தான் குழந்தையோட வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். ஸோ வந்து வெயிட்டு ரெடியூஸ் ஆகுது, அந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் 2-3 நாளில் வெயிட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். பிறந்த குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்தே நம்ம டம்மி டைம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் நம்ம ஊரில் இப்போல்லாம் டம்மி
டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் வந்து யூகேல எப்போவுமே இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க டம்மி டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா டம்மி டைம் அப்படின்னா என்னென்னா குழந்தைங்க வந்து அப்படியே நம்ம கவுத்தடிச்சு பாயில் படுக்க வச்சுருக்கணும். ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தை நம்ம டம்மி டைம் கொடுக்கும்போது பேக்கு, நெக் அண்டு அப்பர் ஆமோட மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கன் ஆகும். ஸோ அப்படி ஸ்ட்ரென்த் ஆகும்போது என்ன ஆகும்னா குழந்தைங்க சீக்கிரமாகவே குப்புற விழுவாங்க. தவழ்ந்து போகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு டம்மி டைம் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டம்மி டைம் தொடங்கிறதுக்கு ரொம்ப டைம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ இனிஷியேட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் ஜஸ்ட் ஒரு 2 to 5 minutes வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 15 to 20 minutes டெய்லி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே ஆச்சும் நீங்கள் டம்மி டைம் கொடுங்க. அது மோஸ்ட்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் மேலே உங்கள் நெஞ்சிலேயே குழந்தைய அப்படியே கவுத்தி போட்டு குழந்தைய வந்து கொஞ்சம் நேரம் டம்மி டைம் கொடுங்க. அண்ட் அந்த டைமில் குழந்தைங்களோட ப்ரீத்திங்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சம்டைம் குழந்தைங்க அப்படியே நம்ம செஸ்ட்லேயே அப்படியே மூக்கை சப்பி வச்சுட்டு படுத்துரும். ஸோ வந்துட்டு அப்படி இருக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் இன்னும் சில அதர் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மூமெண்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம குழந்தைங்கள கையில் வச்சு நம்ம டான்ஸ் ஆடிக்கலாம். அங்கே ஆடிட்டு இருந்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு 4th மந்தில் தான் நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு நம்மளோட ஃபேஸ் கிளியராக தெரியும். பட் அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு இங்கே ஏதோ ஒரு உருவம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா கிளியராக தோணும். ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஏதாவது கார்ட்ஸ்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பிக்சராக காமிங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்க கூட மியூசிக் கேளுங்க. குழந்தைங்களுக்கு அன்னைக்கு நடந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். குழந்தைங்க நல்ல கதை கேட்கும். அப்படி பண்ணும்போது நல்ல ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. குழந்தைங்க ஏதோ ஃபன்னி ஃபேஸஸ் மாதிரி நம்மளே பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கோம். அண்டு குழந்தைங்களோட தூக்கம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து குழந்தைங்க எப்போ தூங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தூங்க வைங்க. பட் அதில் வந்து ஃபீடிங் மட்டும் 2 hours மேலே லேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அந்த குழந்தைங்க தூங்கி எழுந்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். அண்டு தூக்கத்துக்கு இப்போ வந்து குழந்தைங்களை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ஸ்கெடியூல் பண்ணிடணும். குழந்தைங்கள நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். இப்போ வந்து சில பிள்ளைங்க காலையில் ரொம்ப தூங்கும், நைட்டு வந்து தூங்கவே தூங்காது. ஸோ அந்த டைம்லேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்கெடியூல்டு ஸ்லீப்பாக கொண்டு வந்துட்டோம். இப்போ நைட்டு காலையில் வந்து தூக்கத்தை நம்மளே அந்த குழந்தைங்கக்கிட்ட பேசி விளையாடி அப்படி வந்து அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண வச்சு நைட்டு தூங்க வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து டெய்லி அதே மாதிரியே இன்னும் இந்த குட்டி பிள்ளையும் காலையில் ஒரு 2 hours தூங்கும் அண்டு ஃபுல் நைட்டு தூங்குவோம். பட் இடையில பால் மட்டும் குடிச்சுப்பான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்னீசிங், காஃப் அந்த மாதிரி நம்ம இருமுறது தும்முறது மாதிரி இந்த குழந்தைங்களுக்கும் இருக்கும். குழந்தைங்களும் இருமும் தும்மும் விற்கும், கொட்டாவி விடும், அப்புறம் தூங்கும், நல்லா சிரிக்கும், அழும், எல்லா ரிஃப்ளெக்ஸஸுமே அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். வாமிட் பண்ணும். அண்ட் வாமிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ ஃபீடிங் வந்து நம்ம ஓவர் ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் வாமிட் பண்ணும். அண்டு சம்டைம் அது குடிக்கும்போதே காற்று குடிச்சிருந்தது அப்படின்னாலும் அதையும் எக்ஸ்பெல் பண்ணும்போது சம்டைம் வாமிட்டிங் வரும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் சம்டைம் வாமிட் வரும். அது வந்து நார்மல் தான். அண்டு விக்கல் வருது அப்படின்னா விக்கல் வர்றதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. ஸோ நம்ம சில ட்ரிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஓவர் ஃபீட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா விக்கலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சில பிள்ளைங்க டெய்லி விற்கும். அண்டு அந்த விக்கலே ஒரு 1.5 hour மேலே விற்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடலாம். அண்டு என்னென்ன டேஞ்சர் சைன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட கவனிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃபாஸ்ட் ப்ரீத்திங் பண்ணுச்சு, மூச்சு அடிக்கடி நல்ல ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா டெம்பரேச்சர் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா, அண்டு குழந்தைங்க வந்து ஓவராக அழுதுகிட்டே இருந்துச்சு, இல்லை பால் குடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஊரில் விட்டமின் டி சிரப் கொடுப்பாங்க. ஏன்னா விட்டமின் டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களோட போன் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பட் இங்கே வந்து விட்டமின் டி அட்மினிஸ்டர் பண்ணுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் விட்டமின் டி. பட் இதை அட்மினிஸ்டர் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக அட்மினிஸ்டர் பண்ணணும். நம்ம ஊரில் வந்துட்டு நமக்கு பிரஸ்ட் ஃபீட் எந்த டவுட்னாலும் நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட கம்யூனிட்டி நர்ஸ்மே சொல்லி கொடுப்பாங்க.
இங்கே வந்து மதர்ஸ்க்கு சில கிளாஸஸும் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் குரூப் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவோ இல்லை அதுக்கு முன்னாடியும் ஒரு கிளாஸ் வைப்பாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வைப்பாங்க. அண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் குரூப்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கன்னா நம்ம நிறைய நியூ மாம்ஸ் அண்டு நிறைய சின்ன குழந்தைங்கள பார்க்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் அது ஒரு நல்ல என்டர்டெயினாக இருக்கும். அண்டு இன்டர்நேஷ்னல் இன்ஃபேண்ட் மசாஜ் அகாடமி சொன்ன கைடன்ஸ் படி இன்ஃபேண்ட் மசாஜ் கோர்ஸும் இருக்குது. அது ஒரு 5 வீக்ஸ் இருக்கும். அந்த இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எப்படி மசாஜ் பண்ணணும் குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு ரொம்பவே டீட்டெயில்டாக சொல்லி கொடுப்பாங்க. அண்டு இங்கே வந்து 3 மந்த்ஸ் ஆகும்போது திருப்பி ஒரு கிளாஸ்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ இந்த எப்போ வந்து நம்ம சாலிட் ஃபுட்டு வீனிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி, கார் சீட்டு சேஃப்டி பற்றி அண்டு வீட்டில் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி கொடுப்பாங்க. அண்டு இன்னொரு எக்ஸைட்டிங் திங் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து குழந்தைய இப்போ ஹாஸ்பிட்டலில் பிறந்து குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இங்கே கார் சீட்டு நம்ம வந்து காமிக்காமல் நம்ம கார் சீட் இல்லாமல் நம்ம குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வர முடியாது. இங்கே ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம கார் சீட்டு தான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வாங்கணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யூகேல குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்குன்னு சில புக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து 0 to நம்ம வந்து 0 மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் இங்கே கொடுத்த புக்கு. இதில் நிறைய கலராக இருக்கும். அண்டு இதில் வந்து ஏதோ இதில் என்ன இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் வாங்கி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அது ரொம்பவே பிள்ளைங்களோட அட்டென்ஷனை ரொம்பவே கேப்சர் பண்ணும். பப்பட்டும் கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் இப்படி காமிச்சு கொடுத்து குழந்தைங்க கிட்ட கதை சொல்லி விளையாடணும் அப்படின்ட்டு. இதெல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ் சென்டர்லேயே கொடுத்தாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க அழுறாங்க அப்படின்னா குழந்தைங்க எதுக்கு அழுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். சில பிள்ளைங்க வயிறு வலிக்கும் அழும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து உட்வர்ட்ஸ் கொடுக்குற பழக்கம் உண்டு கண்டிப்பாக. பட் அதை வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா உட்வர்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. அப்படி வந்து வயிறு கடிக்கு நீங்கள் வந்து உட்வர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஓமத்தை போட்டு கொஞ்சமாக காய்ச்சி அந்த வெந்நி வெதப்பில் கொடுத்துக்கோங்க. ரொம்ப வெதப்பில் கொஞ்சோண்டு மட்டும் கொடுத்துக்கோங்க. அண்டு குழந்தைங்களுக்கு பிறந்ததுமே வந்து தலை நிற்காது. ஸோ எப்போவுமே குழந்தைய தூக்கும்போது நல்லாவே தலைக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கிக்கோங்க. அண்டு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே தலை நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது பட் ஆனாலும் கொஞ்சம் தலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.